ஹாய் நண்பா, எல்லாருக்குமே வணக்கம். விஜய் ஃபேன்ஸ் எல்லாம் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கடைசி வரைக்கும் பாருங்க. ரீசெண்ட் டேஸ்ல ஒரு பெரிய ப்ராப்ளம் ஒன்னு போய்கிட்டு இருக்கு. அதை ஸ்டாப் பண்றதுக்காக பல பேர் போராடிட்டு இருக்காங்க. தொடர்ந்து நமக்கு குட் நியூஸா வந்துட்டு இருந்துச்சு. ஆனா இப்ப டோட்டலா மாறி பேட் நியூஸ் மட்டுமே வந்துட்டு இருக்கு. விஜய் அண்ணாவுடைய அரசியல் வாழ்க்கையில உள்ள பிரச்சனையை கூட தீர்த்தரலாம் போல. பட் அவருடைய சொந்த வாழ்க்கையான குடும்ப வாழ்க்கைய தீர்த்து வைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் போல. சில பேர் கேட்கலாம், அவருடைய குடும்ப வாழ்க்கையில நீங்க எதுக்கு தலையிடுறீங்க? அவருடைய குடும்ப வாழ்க்கையை பத்தி பல பேரும் பப்ளிக்ல தப்பா பேசிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்ற ஒரு நல்ல எண்ணத்துல தான் சொல்றோம். அது மட்டும் இல்லாத விஜய் அண்ணா இப்போ ஒரு தனிப்பட்ட ஆள் கிடையாது, ஒரு தலைவரா உயர்ந்திருக்காரு. அதனால அவரை பல பேர் பின்பற்றுவாங்க. அதனால கண்டிப்பா எல்லாரும் பேச வேண்டிய விஷயம் தான் இது. விஜய் அவர்களுடைய வைஃப் சங்கீதா அவர்கள் டைவர்ஸ் கேஸை வாபஸ் வாங்கினாங்க. அது ஒரு சந்தோஷமான செய்தியா இருந்தாலுமே இண்டிபெண்டன்ஸ் டே ஃபங்க்ஷன்ல அவங்க யாராவது வந்திருந்தா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்போம். த்ரிஷா அவர்கள் வந்ததுனால பெரிய பிரச்சனை உருவாகி இருக்கு. விஜய் அண்ணாவுடைய ஃபேன்ஸுக்குள்ளேயும் தொண்டர்களுக்குள்ளேயும் சண்டை நடக்குது. அதெல்லாம் பார்க்கக்குள்ள ரொம்ப ரொம்ப வருத்தமா இருக்கு. ஏன்னா ஒரு காலத்துல ஒற்றுமையா செயல்பட்டது அதுதான் நம்ம விர்ச்சுவல் வாரியர்ஸ். விஜய் அண்ணா எலெக்ஷன்ல வின் பண்ணதுக்கு காரணம் அது ஒரு முக்கிய காரணம். பட் இத பார்த்துட்டு சும்மா இருக்கவும் முடியல. த்ரிஷா அவர்கள் ஒரு தங்கச்சியா இருக்கலாம், ஃப்ரெண்டா இருக்கலாம் அப்படின்னு நம்ம மனசு தேத்திக்கிட்டாலுமே மத்தவங்க பேசக்குள்ள ஒரு மாதிரி இருக்கு. இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டுறது நம்ம யார் கையிலுமே கிடையாது, ஒரே ஒரு ஆள் மட்டும் தான் இருக்காரு. அதுதான் நம்மளுடைய சிஎம் விஜய் அவர்களுடைய மகன் ஜேசன் சஞ்சய். இந்த விஷயத்தை ஒரு முடிவுக்கு கொண்டு வரதுக்கு ஒரு வழி இருக்கு. அதை அவர் பண்றதுக்குமே வாய்ப்பு இருக்கு. அதை மட்டும் பண்ணிட்டாருன்னா வேற என்னங்க வேணும்? என்ன விஷயம்னா, அவர் டைரக்ஷன் பண்ண படமான சிக்மா படம் கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆக போகுது. அந்த படத்துக்கான ஆடியோ லான்ச்சுமே கிராண்டா நடத்த போறாங்க. அந்த ஆடியோ லான்ச்ல தன்னுடைய அப்பாவையும் அம்மாவையும் ஒன்னா வர வச்சுட்டாருன்னா எல்லா ப்ராப்ளமும் க்ளோஸ். அதுக்கப்புறம் எல்லா வேலையும் நம்ம பாத்துக்கலாம். இப்போதைக்கு இவங்க ரெண்டு பேரும் ஏதாவது ஒரு பப்ளிக் ஈவென்ட்ல கலந்துக்கிட்டா மட்டும்தான் இந்த பிரச்சனைக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்க முடியும். அப்படி இல்லைனாக்கா இந்த பிரச்சனை போய்கிட்டே தான் இருக்கும், தடுக்கவே முடியாது. விஜயனா ஒரு ஸ்டேஜ்ல சொல்லிருப்பாரு, நீங்களும் ஹர்ட் ஆகிறத பார்க்கக்குள்ள எனக்குமே ஹர்ட் ஆகுதுன்னு. அது இப்ப ரொம்ப அதிகமா நடந்துட்டு இருக்கு. கூடிய சீக்கிரம் சரியாகணும். வெயிட் பண்ணி பார்ப்போம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.